புனித சந்தியாகப்பரை நோக்கி ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரும் தேவ அன்னையினால் மிகவும் நேசிக்கப்பட்டவருமான புனித சந்தியாகப்பரே, திருச்சபையின் எதிரிகளால் துன்புறுத்த பெற்ற ஸ்பெயின் நாட்டு கிறிஸ்தவர்களுக்கு இறங்கி வெள்ளை குதிரை மேல் ஏறி வந்து எதிரிகள் படையை முறியடித்த வல்லமை பொருந்திய புனிதரே, எங்களை சூழ்ந்து நிற்கும் ஆன்ம எதிரிகளை முறியடித்து துரத்தி இறையருள் உதவியால் நாங்களும் முழு வெற்றி அடைய எங்களுக்காக கடவுளை மன்றாடும். துன்பங்களிலும் ஆபத்துக்களிலும் நாங்கள் ஒருபோதும் கலங்காதபடிக்கு எம் ஒவ்வொருவரையுமே அருகிருந்து ஆற்றுப்படுத்தும். நம்பிக்கை தரும் மொழிகளால் தேற்றி அரவணைத்து காத்தருளும். ஜெயம் கொண்ட புனிதரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உமது மன்றாட்டினால் என் வேண்டுதலையும் தயவாய் கேட்டருள்வார். நீரும் எம் துன்ப நேரத்தில் வந்து எமக்கு உதவி செய்து இறுதி வரை நாங்கள் எம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் உதவி புரிந்தருளும். ஆமேன். உடனே அவர்கள் அரசரை நோக்கி, யூதாவிலிருந்து சிறை பிடித்துக் கொண்டு வரப்பட்டுள்ளவர்களுக்கு ஒருவனாகிய தானியே, உம்மை மறியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள். ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் கருதினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்களை முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேலியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியே கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள். தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாருக்கும் மாற்றப்படாதபடி அரசன் தன் மோதிரத்தாலும் தாம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு உத்தரவிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பி சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை. வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டு அகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயரக்குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களில் இருந்து விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே, நீர்முடி வாழ்க, என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, உன் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனமுடிந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறு தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாய் நம்பினார். பிறகு அரசனது கட்டளையிட்டவர்கள் தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்துக் கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய
பதிலுரை பாடல். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். பனித்திமழைகளே, பனிமழையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. இரவே பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 20 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்று இருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேரமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் வருவர், ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் 3 மைய சிந்தனைகள் இடம்பெறுகின்றன. எருசலேம் நகருடைய அழிவு பற்றி இயேசுவின் முன் அறிவிப்பு, உலகினுடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் என்ற நிலை, மானிட மகன் வருகையின் போது நம்பிக்கையாளர்களுடைய பதிலிருப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற இந்த 3 சிந்தனைகளை நாம் பார்க்கின்றோம். கிபி 70ஆம் ஆண்டிலே எருசலேம் நகர் முற்றுகையிடப்படுகின்றது. முதல் யூத ரோமை போர் என அழைக்கப்படுகின்ற அந்த போரானது ஏறக்குறைய 5 மாதங்கள் நீடித்ததாக தீர்க்கு ஜூலியஸ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற இந்த போரிலே தொடக்கத்தில் யூதர்கள் ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றாலும் கடைசியாக ரோமையர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அப்போது அந்த எருசலேம் அதனுடைய அழிவு, அதை பற்றி யூசேபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, அழிவினுடைய அந்த தன்மை பார்ப்பதற்கு மிக கொடூரமாக இருந்தது. மரங்களாலும் மலர் தோட்டங்களாலும் நிறைந்து
சோலைவனமாக காட்சியளித்த எருசலேம், அதனை சுற்றி இருந்த அந்த இடங்கள் எல்லாமே இப்போது பாலைவனமாக இருக்கின்றது. யூதேயா, அந்த எருசலேம், அந்த நகரை பார்த்து அதன் அழகை கண்டு ரசித்த எந்த ஒருவரும் இப்போது அந்த நிலைமையை பார்க்கின்ற பொழுது அதனுடைய அந்த பரிதாபத்தை உணர்ந்து அவர்கள் மிகவும் அது கவலைப்படுவார்கள். ஏனெனில் எல்லா இடங்களுமே மிக அழகோடப்பட்ட அந்த இடங்களாக அவை இருந்தன. அந்த எருசலேம் நகரை முன்பு பார்த்த ஒருவர் மறுபடியும் அதன் அழகை பின்பு பார்க்க முடியுமா என்ற அந்த எண்ணத்தோடு தான் இருப்பார்கள். ஏனெனில் அந்த அளவுக்கு அதன் அழிவு மிக மோசமாக இருந்ததாக அந்த வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கின்றார். ஏனெனில் அந்த போரிலே அந்த எருசலேம் நகர், அந்த இருந்த எருசலேம் ஆலயம், இது எல்லாமே முற்றிலுமாக அது தரைமட்டமாக்கப்பட்டு அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்தது. எனவே அப்படி அந்த நிகழ்வுகள் நடந்தது. எனக்குரிய லூக்கா நற்செய்தியாளர் அந்த நற்செய்தியை எழுதுகின்ற அந்த காலகட்டத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இவர் 80ஆம் நூற்றாண்டிலே இதை எழுதியதாக, அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு போர அழிவு நடைபெற்றதாக, ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னதை எல்லாம் மனதில் இருத்தி இவர் தற்போது பார்த்ததையும் நேராக கண்டு இதை அவர் எழுதியிருக்க முடியும் என்று விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு அதனுடைய அந்த அழிவு என்பது இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்து இரண்டாவதாக அந்த உலகத்தினுடைய இறுதி நாட்கள் எப்படி அமையும், அது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என பார்க்கின்ற பொழுது அதற்கு நாம் எப்போதுமே ஒரு விதத்தில் தயாராக இருக்க வேண்டும். சில அடையாளங்கள் தென்படும், ஆனாலும் நாம் மிக தைரியமாக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை பார்க்கின்றோம். அடுத்து மூன்றாவதாக மானிட மகனுடைய அந்த வருகை, அதை வருகின்ற பொழுது இருக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நாம் கடவுளை சந்திப்பதற்கு மிக துணிச்சலாக அத்தகைய ஒரு ஆர்வமான மனநிலையோடு, ஏனெனில் அவரை சந்திக்கின்ற பொழுதுதான் அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே பார்ப்பவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் சில கஷ்டங்களை, துன்பங்களை, நெருக்கடிகளை, வேதனைகளை சந்திக்கின்ற பொழுது நாம் மன உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதை நாம் உணர வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். தானியேலே அந்த சிங்க குகையிலே அந்த போடுகின்றார்கள். அந்த எப்படியும் அவர் இன்னும் சில நேரத்திலே அவர் அழிந்து விடுவார், அந்த சிங்கம் அவரை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் என்றுதான் அதன் உள்ளே போடுகின்ற அந்த சூழ்ச்சி செய்த அந்த திட்டமிட்ட அவர்கள் எல்லாமே அப்படிதான் நினைக்கின்றார்கள். ஆனால் அடுத்த நாள் காலை திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த தானியேலுக்கு எதுவுமே ஆகவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் கடவுளுடைய அருட்கரம் அவரோடு இருந்து அவரை வழிநடத்தியதை, அவருடைய நம்பிக்கை அங்கே வீண் போகவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே வாழ்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் கடவுள் மீது எந்த ஒரு நிலையிலும் ஆழமான நம்பிக்கை கொள்வோம். அவரை சந்திப்பதற்கு நம்மையே நாம் தயாரிக்கும் வண்ணம், அவர் நமக்கு தருகின்ற அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் நம்முடைய வாழ்வு அது கடவுளுக்கு உரியதாக, கடவுளுடைய திருவுளத்திற்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கான அருளை இந்த வழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இவ்வழி எல்லாருடைய தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவரே உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிறக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு எங்கும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையாலேயே. நாங்கள் உங்களை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதே எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானவர்கள் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இலக்கணை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். பொங்கரமன் என்று உமக்கோடு இன்றைய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று செலுத்த வேண்டும் என உம்மை நாடு இடமன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். சிறப்பாக திருப்பணி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற சரவணன் ரீனா குடும்பத்தினர், ஜோ மரியான் குடும்பத்தினர், ஆரோக்கியராஜ் ஃப்ளோரா குடும்பத்தினர், ஜான் ரூத்ராஜ் குடும்பத்தினர், ஜெயந்தி அல்போன்சா குடும்பத்தினர், கிரேஸ் குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இறக்கத்தினாலும் பேரன்பினாலும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் சொல்லிக் கொண்டும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உடையில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சதியாக ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்வேற்கும் மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது திருவுளம் எங்களை நிறைவேற்றுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைபிட நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை பணித்தருளீராம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமூரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமூரையின் திருவிருதை பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். வாழ்வு படித்ததாக. ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.